ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைசி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பன்னீரை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திட்டு கலந்துக்கலாம். இந்த பஜ்ஜி மாவுக்கெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த திக்னஸில் இருக்கணும். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பாருங்க, தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நான் அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பன்னீர், அரிசி மாவு, அந்த மிக்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர் எடுத்து அதில் அந்த மிக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவில் செகண்ட் டைம் நல்லா இப்படி பிரட்டி எடுத்து இப்படி பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா பன்னீரையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் எல்லாம் கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படியே சாப்பிட கொடுக்கலாம், காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு. இதுவே இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம இது இன்னும் ஸ்பைஸியாகவும் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வரமிளகா, வெங்காயம் ரெண்டையும் சேர்த்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் மிளகாய் தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்தும் போது ஸ்பைஸியாக இருந்தாலும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஆல்ரெடி நம்ம பன்னீர்லேயும் சேர்த்திருக்காங்களா, அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த டீப் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்பைசி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். பாய் பாய், டாட்டா, டேக் கேர்.